நமக்கு எந்த அளவுக்கு திருச்செந்தூர்னு சொன்னாலே முருகன் கோவில் ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி அங்க இருக்கிற கடலும் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இல்லாம கடலையும் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். கடலுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போலான்னு பிளானோடய போனோம். அப்புறம் நடந்து போற வழியில யானையை பார்த்தோம். அப்படியே அந்த யானையோட பேர் என்னன்னு போய் கேட்டேன். அவங்க தேவயானின்னு சொன்னாங்க. சரி தேவயானி அப்படியே எங்களை ஆசீர்வாதம் பண்ணியதுன்னு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்பாடா ஒரு வழியே கடலை பார்த்தாச்சு, இனி கடலை போய் குளிக்கலாங்கிற ஒரு ஹாப்பியோடய போனோம். அந்த கடல்ல இருந்து வர அலைகளை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்புறம் கடலுக்குள்ள குளிக்கலான்னு இறங்கிட்டோம். ஒவ்வொரு டைம் கடல் அலைகள் அடிக்கிறப்பெல்லாம் நம்ம குதிச்சு விளையாடும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு, உண்மையிலுமே வேற லெவல். அப்புறம் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். ஆனா கோயிலுக்குள்ள போன் அலௌடு கிடையாதுங்கிறனால வெளியவே போன்ல வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், அங்கேயே கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு 5 ரூபாய் கேட்பாங்க. நான் கூட கூட்டம் அதிகமா இருக்கும், ரொம்ப நேரம் லைன்ல நின்று தான் முருகனை பார்க்க போறோமோன்னு நினைச்சேன். ஆனா கோயிலுக்குள்ள இருக்க கூட்டத்தை விட கடல்ல இருக்க கூட்டம் தான் ரொம்ப அதிகம். அப்புறம் சீக்கிரம் கோயிலுக்குள்ள போயிட்டு முருகனை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நானும் பிரதரும் கடலுக்குள்ள போட்டோ ஷூட் எடுக்க கிளம்பிட்டோம். ஆனா கடல்ல போட்டோ ஷூட் எடுக்கிறப்ப உண்மையிலுமே செம ஃபீல் கிடைச்சது. அந்த அளவுக்கு வளைச்சு வளைச்சு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம்.